இந்த ஒம்ரி என்பவன் ஆகாப்புடைய தகப்பன். எசபேலால் ஆகாப்புக்கு கொஞ்சம் பிரபலம் கிடச்சிது. அதான் சொன்னது புரியுது பாருங்கள். ஆகாப்புனா யாருன்னு வைங்க. எசபேல்னால் தெரியும். அடிக்கடி அந்த அம்மாவை பற்றி பேசி அதோடைய காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் பேசி மை வைக்கிது, கொண்டை போடுது, பிச்சாடை போடுது, அது போடுது, இது போடுது, ஜன்னல்லேருந்து பார்க்குது. சரி, இல்லைன்னு சொல்ல, இது மாதிரிலாம் சொல்கிறதுனால டக்குன்னு மனசில் பதிஞ்சிடும். இப்போ அந்த அம்மா நல்ல அம்மாவா கெட்ட அம்மாவான்றது இல்லை செய்தி. அந்த அம்மாவுடைய கணவர் தான் ஆகாப்புடைய அப்பா தான் ஓம்ரி தான் சமாரியா பட்டணத்தை கட்டி உருவாக்கினார். அதுக்காக சொல்ல வருது. இது ஆரம்பத்திலிருந்து இந்த சமாரியாவில் மிகப்பெரிய விக்கிரகாராதனை நடந்து கொண்டிருக்கிறது. இது இப்படியெல்லாம் ஆகிறது என்று கேட்டால் அது அப்படித்தான். நல்லா இருந்தால் மனுஷனுக்கு பிடிக்காது. உடனே கர்த்தர் அவர்களை அழித்தும் போடவில்லை. ஆனால் சமாரியாவில் இந்த விக்கிரகாராதனை அதிகமானது நிமித்தம் பஞ்சம் அதிகமானது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பஞ்சகாலம் வருகிறது. விக்கிரகாராதனை செய்கிறதுனால பஞ்சாராதனையா, பஞ்சத்தினால் விக்கிரகாராதனையா என்பதை விட அந்த தேசத்தை தீட்டுப்படுத்துகிற பொழுது அந்த தேசத்தை மீது கர்த்தர் தம்முடைய சிட்சையை வாதையை அனுப்புகிறார். தனி குடும்பமாக இருக்கட்டும், தனி மனிதனாக இருக்கட்டும், அல்லது ஒரு தேசமாக கூட இருக்கட்டும், ஒரு ஊராக இருக்கட்டும், எதுவானா இருக்கட்டும், அந்த இடத்துல அந்த தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில் எப்பொழுது பாவம் அதிகரித்து தேவ சமூகத்தில் வருகிறதோ அதில் தேவனுடைய சிட்சையும் வாதையும் ஒன்று. பஞ்சகாலம். தண்ணீர் வராது, அத்தியாவசியங்கள் பிரச்சனையாகும். அதை வீட்டில் கூட சிலருடைய வீட்டில் பார்த்திங்கன்னா மளிகை சாமான் பிரச்சனை இருக்கும், ஒரு இருப்பிட பிரச்சனை இருக்கும், கையின் பிரயாசத்தில் பிரச்சனை இருக்கும், திருமணத்தில் பிரச்சனை இருக்கும், பிள்ளை பேரில் பிரச்சனை இருக்கும், கணவன் மனைவி உறவுகளில் பிரச்சனை இருக்கும். இப்படி தொட்டு இதெல்லாம் சுற்றி பிரச்சனை எடுத்துக்கொண்டே இருக்கும். இவன் வேலைக்கு போனால் கூலி கிடைக்காது, இப்படியெல்லாம் இருக்கும். அப்போ அதை தூக்கி விட யாரும் இல்லை, இறக்கி விட யாரும் இல்லை. இறக்கி விட நிறைய பேர் இருக்காங்க, தூக்கி விட யாரும் இல்லை. இந்த சொற்றொடர்கள்லாம் வருது இல்லையா? இதே போல தான் தேசமும். சில தேசம்லாம் அப்படியே கர்த்தருடைய சாபத்தில் கோபாக்கினையில் அந்த தேசம் அப்படியே பட்டு போயிடும். விளைச்சலெல்லாம் நல்லா இருக்கும், அதை எடுத்து வேலை செய்கிறதுக்கு அவங்களுக்கு காசு இருக்காது. நிலம் இருக்கும், வீடு கட்ட முடியாது. அந்த மாதிரி அந்த போல் சில தேசங்கள் எல்லாம் நல்ல வளம் இருக்கும். அந்த வளத்தை நம்ம என்ன செய்யுது, வாழ்வாதாரம் மாற்றுறதுக்கு செலவு பண்ணுறதுக்கு ஆட்கள் இல்லை. எந்த நாடும் கடன் கொடுக்க வரல. இப்போ தேசத்து மீது கடன்கள் வருது. எல்லாம் தனி மனுஷன் தனி குடும்பத்து மீது வர்றது அப்படியே தேசத்தில் பார்த்தா தெரியும். இது ஒன்றும் அது ஒன்றும் இல்லை. ஆகையால் நம்மளையும் அறியாமல் நாம் செய்கிற பாவம் என்றால் ரட்சிக்கப்பட்ட உடனே நம்ம பரிசுத்தமாக்கி விடுகிறோம் என்று சொல்ல முடியாது. மேட்டிமை இருக்கும். சில சமயத்தில் சொல்ல முடியாத காரியங்களை கர்த்தருடைய கோபம்